வணக்கம். சங்கர் என்டர்டெயின்மெண்ட் சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி திருவண்ணாமலை கார்த்திகை தீபத் திருநாளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். பார்த்தீங்கன்னா எல்லோருமே இந்த பதிவு போட்டிருப்பாங்க, நானுமே போடுறேன், உங்களுக்கு பயன் உள்ளதாக இருக்கும். அதாவது திருவண்ணாமலை கிரிவலத்தின் சிறப்பு என்னன்னு பார்த்துருவோம் வாங்க. திருவண்ணாமலை கிரிவலம்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது பௌர்ணமி. முக்கியமாக பௌர்ணமி சேர்ந்தே வரும். கார்த்திகை தீபம் வீட்டுக்கு ஏற்றுவாங்க. காலையிலே சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு கரெக்டாக அந்த தீபம் அங்கே 6 மணிக்கு நம்ம திருவண்ணாமலை தீபம் அங்கே ஏற்றின உடனேயே வீட்டில் அவங்க வீட்டில் கரெக்டாக ஏற்றுவாங்க. சிலர் தெரியாமல் சீக்கிரமாக ஏற்றுறதும் உண்டு. அப்படி ஏற்றாதீங்க. 6 மணிக்கு கரெக்டாக ஏற்றுனீங்கன்னா போதும். அங்கே திருவண்ணாமலை தீபம் தான் ஃபஸ்ட்டு ஏற்றணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டிலலாம் ஏற்றணும். இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமா என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. எல்லோருமே பாருங்கள். பார்த்து உங்கள் நண்பர் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து. அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து எனக்கு சில பதிவுகள் போடணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதை நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். சரி வாங்க நம்ம கிரிவலத்தை பற்றி பார்க்கலாம். கிரிவலம் அப்படின்னாலே மிகவும் உயர்ந்த விஷயங்க. ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக மாதம் மாதம் கண்டிப்பாக போகணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவண்ணாமலையில் போய் கிரிவலம் போகிறதுன்னு பார்த்திங்கன்னா அஸ்வமேத யாகம் செஞ்ச பலன் கிடைக்குதான் நம்மளுக்கு. அதனால தாங்க மாதம் மாதம் கூட்டம் கூடிக்கிட்டே தான் போகுதே தவிர கூட்டம் குறைஞ்சிக்கிட்டே போகலை. அவ்வளோ பிரசித்தி பெற்றது. இன்னொன்று என்னென்னா, திருவண்ணாமலை உலகிலேயே பழமை வாய்ந்த கோவில். எப்படின்னு கேட்டிங்கன்னா 260 கோடி ஆண்டு வயசாகுதாம் அப்படின்னு ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த டாக்டரோடைய பேர் சகானி என்கிற ஒரு விஞ்ஞானி. அவர் தெரிவித்தாராம். அந்த மலைகளை எடுத்து ஆராய்ச்சி பண்ணையில் இது தெரிஞ்சிருக்குது. அதே மாதிரி திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுறதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க, கிரிவலம் செய்துட்டு தீபம் ஏற்றுறதையும் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா 21 தலைமுறைக்கு முக்தியை கொடுக்கும் தீபம். அப்பேற்பட்ட தீபம். என்னால் போக முடியலை, நான் வீட்டில் தான் இருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவியில் போடுறாங்க, உங்களுக்கு தொலைக்காட்சி செல்ஃபோனில் காட்டுறாங்க, அதில் தான் பாருங்கள். இன்னும் மனசுலேயே நீங்கள் திருவண்ணாமலையை, அந்த கோவிலை, அண்ணாமலையாரை, உண்ணாமலை அம்மனை நினச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு அப்படியே முக்தி கிடைக்கும். நீங்கள் போயிட்டு வந்தால் பலன் கிடைக்கும். போக முடியலையேன்னு நீங்கள் நினைக்கணும்னு அவசியமே கிடையவே கிடையாது. ரொம்ப திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் இந்த வாட்டி 2 நாள் கழித்து வருது. 15ஆம் தேதி வருது. 13/12/2024 அன்னைக்கு கார்த்திகை தீபம் கிரிவலம் உண்டு. ஆனால் உங்களுக்கு பௌர்ணமி கிடையாது. பௌர்ணமி இந்த வாட்டி கொஞ்சம் தள்ளி போயிருக்குது. சில வருடங்கள் இப்படி வருவது உண்டு. ரொம்ப தொன்மையான மலைங்க. இந்த மலையில் ஏற்றப்படும் தீபத்தை காண்கிறவங்களுக்கு கண்டிப்பாக முக்தி கிடைக்கும். இதை போற்றி பல புராண கதைகள் இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். கார்த்திகை மாத கிருத்திகையில் வர திருநாள் மட்டும்தான் தீப திருநாளாக சிறப்பை காணுது. என்னென்ன கார்த்திகை? ஆடிக்கு வர்ற கிருத்திகை நம்ம பெருசாக பேசுகிறோம். அப்புறமா தை கிருத்திகை, அதோடு பெருசாக இந்த 2 இந்த ஒன்றோட ஒன்று இந்த தை மாதம் வர்ற கிருத்திகையும் பெருசு தான். இப்போ கார்த்திகை மாதத்தில் வர்ற கிருத்திகை திருவண்ணாமலை கிருத்திகை தீப திருநாளாக கொண்டாடுறோம். இந்த 3 வாட்டி வர்ற இந்த கிருத்திகை மிகவும் பிரசித்தி பெற்றது. கார்த்திகை மாத கிருத்திகை தினம்னா முருகன், சிவன் ஆகிய இருவருக்குமே ஏற்ற தினம் தாங்க. அன்னைக்கு நீங்கள் 2 பேருமே கும்பிட்டுக்கலாம். முருகரையும் கும்பிட்டுக்கிடலாம். அன்றைய திருநாள் கார்த்திகை தீப திருநாள் ஏற்றப்படும் மகா தீபத்தை ஒவ்வொருவரும் வாழ்வில் ஒவ்வொரு முறையாவது கண்டு கழித்திட உங்களுக்கு பிறவி துன்பம் நீங்கி ரொம்ப மோட்சம் கிடைக்கும். பரணி தீபமும் மகா தீபமும் ரொம்ப பிரசித்தி பெற்றது. எப்படி சொல்கிறீங்க? பரணி தீபம் முந்தைய நாள், கார்த்திகை தீபத்துக்கு முந்தைய நாள் ஏற்றுவாங்க. அதாவது 5 தீபம் ஏற்றுவாங்க.
அந்த 5 தீபம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர், முருகன், சிவன், அம்பிகை, சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளையும் இந்த 5 தீபமும் குறிக்கும். இதுதான் பரணி தீபம். இதை நம்ம ஏற்றி முந்தின நாள் சாமி கும்பிட்டுக்கிறோம். அப்புறமா கார்த்திகை தீபம். இந்த தீபத்தை நெய் தீபம் கொண்டு உண்ணாமலை அம்மன் சன்னதியில் 5 மடக்குகளில் தீபத்தை ஏற்றுவாங்களாம். இது தேவியும் பஞ்ச சக்தியை குறிக்குமா. அதற்கப்புறம் தான் சன்னதியில் தீபம் ஏற்றப்படுமா. பரணி நட்சத்திர வேளையில் ஏற்றுவதா இதை பரணி தீபம்போம். அதே கார்த்திகை நட்சத்திரமாக மாறினதுனால கார்த்திகை தீபம். இன்றைக்கி கார்த்திகை அப்படின்னு எல்லார் வீட்லேயும் கொண்டாடுவோம். இது என்ன அப்படின்னா, உலகில் உள்ள அனைத்து பொருட்களும் இறைவனிடந்தே தோன்றி மீண்டும் இறைவனிடமே ஐக்கியமாகி விடுகிறது என்பதை உணர்த்தும் வகையில் தான் இதை செய்வார். இதையடுத்து மாலை 5 மணிக்கு மேலே பஞ்சமூர்த்திகள் அனைவரும் கோவில் கொடிமரம் அருகே எழுந்தருள்வார். அர்த்தநாரீஸ்வரராக கோவிலுக்குள் உள்ளே இருந்து வருவது பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் தான் தரிசனம் தருவாராம். மறுபடியும் உள்ளக்கே சென்று அந்த 2 நிமிஷம் பார்க்க எவ்வளோ கோடான கோடி மக்கள் அங்கே காத்திருப்பாங்க தெரியுமா. அர்த்தநாரீஸ்வரர் தரிசனம் அளித்ததுக்கு அப்புறம்தான் பெரிய தீவட்டி காட்டி மலைக்கு அடையாளம் காட்டி அடுத்த வினாடியே மலை மீது சரியாக 6 மணிக்கு மகா தீபம் ஏற்றப்படும். கரெக்டாக 6 மணிக்கு ஏற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் அவங்கவுங்க வீட்டில் இந்த தீபத்தை கண்டிப்பாக ஏற்றுங்க. அதுக்கு முன்னக்கட்டி ஏற்றாதீங்க அவசரப்பட்டு. இந்த மகா தீபத்தை நேரில் காண்பவர்கள், அதாவது போக முடிஞ்சவங்க கண்டிப்பாக போயிருங்க. 21 தலைமுறையினருக்கு முக்தி கொடுக்கும். 21 தலைமுறையாக நம்ம சொந்தம் பந்தம் வந்திருப்பாங்கள்ல, பிறந்திருப்பாங்க இறந்துருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் முக்தி கொடுக்கக்கூடிய தலம் அதுதான். நீங்கள் கிரிவலம் போகணும். கண்டிப்பாக நினைத்தது அனைத்துமே நடக்கும். எல்லோர் வீட்டிலும் செல்வ வளம் கொழிக்கும். கண்டிப்பாக 6 மணிக்கு மாலை 6 மணிக்கு திருவண்ணாமலையார் தீபம் ஏற்றிய பிறகு தீபம் ஏற்றுங்கள்.